ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மம்மாஸ் கிச்சனில் இப்போ நம்ம செய்ய போகிறது ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல். அது வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு, தக்காளி ஒரு 2, அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய சைஸில் ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா 2 வெங்காயம் கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால். கருவேப்பிலை ஒரு கீட்டி நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தனா முழுகணும். தண்ணியில் நல்லா ஃபுல்லாக இருந்ததுனா தான் நல்லா திட்டமாக இருக்கும். அது இல்லாமல் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு போட போகிறோம். டேபிள் ஸ்பூனில் தான் போடுறேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுவே காரம் திட்டமாக இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவு கல் உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு போடுங்க, நிறைய போடாதீங்க, இல்லைன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் போதும், மீடியமாக. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்கோம். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து போடுங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 விசில் விட்டுக்கோங்க, நிறைய விசில் விடாதீங்க. 3 விசில் விட்டிங்கன்னா போதும். இதை பாருங்கள், திட்டமாக வந்திருக்கு, இல்லைன்னா குழஞ்சிடும். அதனால் ரொம்ப விசில் விட்டிங்கன்னா இந்த தண்ணி இல்லாமல் கரெக்டாக இருக்க பாருங்கள். இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட ஒரு மிக்சி ஜார் அளவில் போட்டு கொஞ்சமாக மசிச்சு எடுத்து அதில் கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்